Hi friends, this is Vinod Raj. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி VM image capture பண்றதுன்றத பார்க்க போறோம். Let's see. So already பாத்தீங்கன்னா நான் வந்து Azure Cloudல ஒரு VM வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். So இந்த VMல பாத்தீங்கன்னா already IAS installation பண்ணி வச்சிருக்கேன். So let us see whether it is working or not. Yes, it is working fine. So என்ன மாதிரி scenario நம்ம வந்து VM image வந்து capture பண்ணோம்னா இப்போ என்னோட லொகேஷன் எங்க இருக்கு சென்ட்ரல் இந்தியால இந்த VM வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சோ இதே VM என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ இந்த VM குள்ளார அந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் டேட்டா எல்லாமே வந்து எனக்கு வேற ஒரு ரீஜியன்ல வேற ஒரு டேட்டா சென்டர்ல வேணும் அப்படினா அந்த மாதிரி சினாரியோல நம்ம வந்து என்ன பண்ணனும்னா VM வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் சோ VM வந்து கேப்சர் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சோ இங்க VM இங்க கிளிக் ஓவர்வியூ வந்தீங்கன்னா இங்க மேலே பார்த்தீங்கன்னா கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ கேப்சர் இமேஜ் கொடுங்க ஓகே சோ இங்க வந்து டார்கெட் Azure Compute Gallery எதுமே கிடையாது அது டிஃபால்ட்டா சோ கிரியேட் நியூ ஒன் கொடுங்க I am giving Raj Gallery okay I have given and then general operating system set பாத்தீங்கன்னா நமக்கு two types இருக்கு generalized ஒன்னு இருக்கு specialized இருக்கு சோ நான் specialized கிளிக் பண்ணிக்கிறேன் சோ specialized நம்ம கிளிக் பண்ணா என்னன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மிஷினுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது தான் அங்கேயே நம்ம வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் சோ ஆல்ரெடி வந்து என்னோட மிஷினுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்கிட்ட இருக்கு சோ அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா specialized செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ if you are selecting generalized நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இமேஜ் கேப்சர் பண்ணீங்கனா என்ன ஆகும்னா உங்களுடைய மிஷின் வந்து after taking the image மிஷின் வந்து unusable ஆயிடும் சோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஸ்பெஷலைஸ்ட் போறேன் சோ ரியல் டைம் சினாரியோல ஜெனரலைஸ்ட் வந்து நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க சோ நான் வந்து இப்போ ஸ்பெஷலைஸ்ட் VM இமேஜ் கிரியேஷனுக்காக நான் போறேன் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டார்கெட் VM இமேஜ் டெஃபினிஷன் இருக்கு சோ இங்க கிளிக் பண்ணுங்க கிரியேட் நியூ So image definition கொடுங்க நேம் நான் என்ன கொடுக்கறேன்னா prod VM கொடுத்துக்கறேன் ஓகே சோ இங்க பாருங்க டிஃபால்ட்டா பப்ளிஷர் ஆஃபர் எல்லாமே ஷோ பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளிக் ஆன் ஓகே சோ and then version number we have to give நம்ம என்ன வெர்ஷன் நம்பர் வேணா கொடுத்துக்கலாம் இங்க எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க 0.0.1 ன்னு நான் அதே கொடுத்துக்கறேன் 0.0.1 எஸ் கொடுத்துட்டு இங்க பார்த்தனா ரெப்ளிகேஷன்ஸ் டிஃபால்ட்டா நான் என்ன பண்றேன்னா ஈஸ்ட் யுஎஸ்லயே நான் வந்து கொடுக்கிறேன் இங்க மட்டும் zone redundant நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சோ நீங்க இங்க என்னென்னலாம் நீங்க கொடுக்கறீங்களோ அந்தந்த ரீஜன்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து ரெப்ளிகேட் ஆகும் சோ இப்போ இமேஜ் வந்து ஈஸ்ட் யுஎஸ்ல கிரியேட் ஆயிருக்குனா ஈஸ்ட் யுஎஸ்ல மட்டும் தான் உங்களால வந்து இந்த இமேஜ் வச்சு நீங்க வந்து நியூ ஒரு VM கிரியேட் பண்ண முடியும் சோ அதே மாதிரி நான் இப்போ என்ன கொடுக்கறேன் ரெண்டு ரீஜனுக்கு நான் ரெப்ளிகேட் ஆவற மாதிரி கொடுக்கறேன் சோ டார்கெட் ரீஜன் நான் வேற ஒன்னு கொடுக்கறேன் சோ நார்த் யூரோப்லயும் கொடுக்கறேன் ஓகே டன் zone redundant நான் கொடுத்துக்கறேன் சோ ஸ்டோரேஜ் ஸ்கூ சோ and then review and create பாருங்க நம்ம வந்து கிரியேட் கொடுத்த உடனே virtual machine ஸ்டாப் ஆயிடும் ஸ்டாப் ஆயிட்ட அப்புறம் தான் அந்த இமேஜ் வந்து எடுக்கும் அந்த VM ஓட இமேஜ் எடுக்கும் VM இமேஜ் உள்ள என்னென்ன இருக்குனா அந்த மிஷின்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு இமேஜ் எடுத்து வெச்சுக்கும் so let's see it will take some time let us wait for some time it is under progress deployment in progress இப்போ நீங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா இங்க deployment detailsல நம்ம கொடுத்த அந்த Azure Compute Gallery நேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஸ்டேட்டஸ் ஓகே and then VM image definition ஓகே இருக்கு பாருங்க சோ அதுக்கு நாம என்ன கொடுத்தோம் Raj Gallery ன்னு கொடுத்தோம் அதல prod VM ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இங்கேயும் பாருங்க நமக்கு கிரியேட்டட் ன்னு ஸ்டேட்டஸ் வந்து ஓகேன்னு வரும் சோ and then successfully நமக்கு வந்து லான்ச் ஆயிடும் let us wait actually it has taken above 5 or 6 minutes so it has now completed my deployment so let us click on go to users so image on this successfully we have taken
இப்போ நம்மளுக்கு இமேஜ் வெர்ஷன் வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம இமேஜ் வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூ ஒரு விஎம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணலாம். வாங்க லெட்ஸ் see. Click on virtual machines, create Azure virtual machine, and then choose the resource group, give the name. I am giving app VM2. I'm choosing the region. நம்ம என்னென்ன ரீஜன் அங்கே கொடுத்தோம் ரெப்ளிகேஷன் யூஎஸ் ஈஸ்ட்டும் நார்த் யூரோப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே மட்டும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா இங்கே நார்த் யூரோப் கொடுக்குறேன். யூரோப், நார்த் யூரோப், and then no infrastructure redundancy. ஸோ சேம் விண்டோஸ் சர்வர். இப்போ விண்டோஸ் சர்வருக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம், இமேஜ் வந்து நம்ம எடுத்த இமேஜ் வந்து நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ see all images, click on see all images. இங்கே ஷேர்டு இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்த அந்த விஎம் இங்கே காமிக்குது, அந்த இமேஜ் வந்து இங்கே காமிக்குது. ஸோ அகைன் ஒன் செகண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ I am creating new virtual machine using the image which we have taken. நான் நேம் வந்து ஆப் VM2 கொடுக்குறேன். ஸோ ரீஜன் வந்து நார்த் யூரோப்பில். நான் உங்களுக்கு எப்படியும் காமிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு ரீஜன் செலக்ட் பண்ணல. ரீஜன் செலக்ட் பண்ணாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். see all images கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஷேர்டு இமேஜஸில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதை கொடுத்துட்டு இப்போது நம்மளால் எந்த ரீஜனில் நம்ம க்ரியேட் பண்ண முடியும்னா நம்ம எந்த ரீஜன் கொடுத்துருக்கோம், நார்த் யூரோப் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரீஜன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நார்த் யூரோப். Click on North Europe. Yes, and then here availability zone, no infrastructure redundancy required. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டே கேட்கல. ஏன்னா நம்ம வந்து இமேஜ் எடுத்துக்கிறதுனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக யூசர் நேம் இருக்குது, யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்க்கு, networking, management, plus create. ஸோ நெட்வொர்க்கிங்கில் வந்து நம்ம போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் சர்வரும் இதில் தான் இருக்குது. ஸோ ஐஎஸ், ஸோ அதனால் 80 போட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நோ ரிவ்யூ அண்ட் கிரியேட். மிஷின் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜ் வச்சு நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து ரெடி ஆகும். அந்த மிஷினில் என்னென்னலாம் டேட்டா இருந்துச்சோ அது எல்லாமே இந்த மிஷினே நம்மளுக்கு வந்துடும் இமேஜ் வச்சு. ஸோ லெட்ஸ் see. டெப்ளாய்மெண்ட் சக்சீட் ஆகிடுச்சு. கோ டு ரிசோர்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம எங்கே லொக்கேஷன் கொடுத்துருக்கோம், நார்த் யூரோப்பில் வந்து நம்ம வந்து இந்த மிஷினை லான்ச் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த இமேஜ் வச்சு நம்மளுக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸும் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இப்போ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நம்மளுடைய அந்த ஐஏ சர்வர் ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் இட் டேக் சம் டைம். இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகுது. ஐஏஎஸ் விண்டோஸ் சர்வர் வந்துச்சு. ஐபி அட்ரஸ் பாருங்கள் 59.169.80.222. ஸோ இதுதான் நம்ம வந்து கொடுத்துருக்குற இமேஜ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண விஎம் உடைய லொக்கேஷன் இது நார்த் யூரோப். ஐபி அட்ரஸ் பாருங்கள். அகெயின் ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
So it is working fine. Machine இப்போ கனெக்ட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆர்டிபி ஃபைல். இந்த தடவை நம்மளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மிஷினை. ஸோ ஆல்ரெடி நான் என்ன கொடுத்தேன்னா யூசர் நேம் வந்து வினோத் கொடுத்துருந்தேன். அதே மிஷினுக்கு அந்த மிஷினுக்கு என்ன பாஸ்வேர்டு யூசர் நேம் செட் பண்ணியிருந்தனோ அதே தான். இட்ஸ் கனெக்டிங். We have logged in the machine successfully. So this is the way we can create a virtual machine using VM image. Thank you friends, thank you for watching.